உணவுப் பொருட்களில் கலப்படம் என்பது பல ஆண்டுகளாக நடந்து வருபவையே. எனினும் நாம் அறியாமல் வீட்டு சமையலறைக்குள் நுழையும் கலப்படங்கள் பற்றி தெரிந்து கொண்டால் அவற்றால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கலாம். இந்த கலப்படங்கள் குறித்தும் அவற்றின் வகைகள் பற்றியும் கள ஆய்வு செய்த செய்தியாளர் ஜான் மைக்கேல் அவற்றை விளக்குகிறார். பார்க்கலாம். முதல்ல தினசரி உணவுக்காக சமைக்கும் போது பயன்படுத்தக்கூடிய தூரம்பருப்பை பத்தி பார்ப்போம். இப்போ பாருங்க, இந்த தூரம்பருப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் ஒரிஜினலான தூரம்பருப்பு. பயிரில இருந்து உடைக்கப்பட்டு நேரடியாக விற்பனைக்காக கொண்டு வரப்படுது. இப்போ இது மாதிரியே கிட்டத்தட்ட 3 வகையான பருப்புகள் இப்போ பார்க்கலாம். தூரம்பருப்புல இது வாட்டர் பாலிஷ் என்று சொல்லக்கூடிய பாலிஷ் பண்ணக்கூடிய பருப்பு. அதே போல பார்த்தோம் அப்படின்னா இது ஆயில்ல செய்யக்கூடிய பாலிஷ். இந்த வாட்டர் பாலிஷை காட்டிலும் இந்த கூடுதலா ஆயில் பாலிஷ்ல தான் அதிகமான கெமிக்கல்கள் ஆட் பண்ணுது. ஹைட்ரோசல் மற்றும் சூப்பர் என்று சொல்லக்கூடிய கெமிக்கல்கள் இதில் பயன்படுத்துறதுனால இதனுடைய பளபளப்பு தன்மை அதிகமாகுது. இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது நரிப்பயிர் என்று சொல்லக்கூடிய நரிப்பயிர். இதை பாசி பருப்பு அப்படின்னு சொல்லி விற்பனை செய்யறதுக்காக பயன்படுத்துறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது பாசி பருப்பே கிடையாது. இதை பாசி பருப்புன்னு பயன்படுத்துறாங்க. என் கையில இருக்க இதுதான் ஒரிஜினலான பாசி பருப்பு. இந்த கசகசாவை எடுத்துக்கலாம். கசகசாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் ஒரிஜினலான கசகசா என்று சொல்லக்கூடிய பொருள். இப்ப என் கையில இருக்க இந்த பொருள் பாத்தீங்கன்னா கீரை விதை. இந்த கீரை விதையை தான் கசகசான்னு சொல்லி மார்க்கெட்ல விற்பனை பண்றாங்க. இந்த மிளகு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க பாருங்க, இதுதான் ஒரிஜினலான மிளகு. இது பெட்ரோல்ல இருந்து பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு கெமிக்கல்ல தயாராகக்கூடிய ஒரு பாலிஷ் போடுற மெத்தடு. இதனால பாத்தீங்க அப்படின்னா என் கையிலேயே கூட பாலிஷ் ஒட்டுவதை நல்லாவே பார்க்கலாம். இந்த கலர் பாருங்க, எப்படி கலர் தெரியுது பாருங்க. இந்த பச்சை பட்டாணி பாருங்க, இதுதான் ஒரிஜினலான பச்சை பட்டாணி. ஆனா சாயம் ஏற்றப்பட்ட பட்டாணிகள் இது. உலர் திராட்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரிஜினலான உலர் திராட்சை. இதுல கந்தகத்தை ஆட் பண்ணி, அதாவது இது தயார் செய்வதற்கு முன்பாக கந்தகத்துல பதப்படுத்துறதுனால இந்த பொருள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சுவைத்தன்மையும் கூடுதலா கிடைக்கிறதுனால மார்க்கெட்ல இது அதிகமா மூவ் ஆகுது. இந்த உருண்டை வெள்ளத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது பாருங்க, இது நிறம் குறைவானது, இது நிறம் நிறைவானது. ஆனா இதுல ஏராளமான கெமிக்கல்கள் அடங்கி இருக்கு. இப்படி கலப்படங்கள் அதிகரிப்பதனால அதை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு என்னென்ன மாதிரியான சிரமங்கள் ஏற்படுது, உடல் உபாதைகள் ஏற்படுதுங்கிறத மருத்துவர்கள் தரும் விளக்கத்தை தொடர்ந்து பார்ப்போம். இந்த கெமிக்கல்ஸ் கலர் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணப்படுற பொருள்கள் இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம குடல் நோய்களை ஏற்படுத்தும். முதல்ல அல்சர் மாதிரி ஆரம்பிக்கும், பின்னாடியே அது உங்களுக்கு கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இந்த டை அண்ட் கெமிக்கல்ஸ் சிறுநீரக புற்றுநோய்களை உண்டு பண்ணும். இது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது போக உடம்புல இருக்க இதர பாகங்கள்லையும் உங்களுக்கு கட்டிகளோ கேன்சரோ அதாவது புற்றுநோயோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பொதுமக்களின் உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்று உணவுப் பொருட்களில் கலப்படங்கள் செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அவ்வப்போது ஆய்வுகள் நடத்தி கடுமையான சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதாசிவத்துடன் ஜான் மைக்கேல்.